மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பையும் இன்றைக்கு இந்த கூட்டம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த கோட்டை மைதானம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கோட்டை மைதானம் நிரம்பி வழக்கூடிய காட்சியை பார்க்கிற போது சென்னை கோட்டையிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமாக போகிறது என்பதற்கு அடையாளமாக இது விளங்கிக் கொண்டிருக்கிறது. கோட்டை மைதானத்தில் இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறுகிற நேரத்தில் நான் ஒன்றை எண்ணி பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டைதான் சேலம் என்பதை நாம் மறந்துட முடியாது. இந்த சேலத்தை கோட்டையாக்கி தந்தவர்தான் நம்முடைய அன்புக்குரிய மறைந்த வீரபாண்டியார் அவர்கள் என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். சேலத்தை கோட்டையாக்கி விட்டு நம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், கடந்த 2004ஆம் ஆண்டு இதே சேலத்தில் அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் முன்னின்று நடத்திய ஒரு மாநாடு. என்ன மாநாடு என்று கேட்டால் தலைவர் கலைஞர் அவருடைய முத்துவிழா மாநாடு. அந்த முத்துவிழா மாநாட்டை அவர்தான் முன்னின்று நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்துகிற போது தலைவர் கலைஞர் அவர்களை ஒரு சாரட்டு வண்டிகளை உட்கார வைத்து அந்த வண்டியை அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் ஓட்டி வந்த அந்த காட்சி இன்றைக்கு நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட வீரபாண்டியார் போன்றவர்களை தமிழ்நாடு முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். 1957 இருந்து 2016ஆம் ஆண்டு வரையில நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பதையே அறியாமல் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர் உண்டென்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்டவருடைய வெற்றி சின்னம்தான் உதயசூரியன். அந்த வெற்றி சின்னம் உதயசூரியனத்திலே நிற்கக்கூடியவர் தான் இதோ உங்களிடத்திலே வேட்பாளராக நிற்கிறார் SR பார்த்திபன் அவர்கள். உதயசூரியன் சின்னத்தில் யார் போட்டியிட்டாலும் தமிழகத்தை ஒரு முறை அல்ல 5 முறை ஆண்டு இந்த தமிழகத்திற்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களே போட்டியிடுகிறார் என்றுதான் அர்த்தம் என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் யார் போட்டியிட்டாலும் பள்ளி மாணவனாக 13 வயதை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூர் நகர வீதிகளில் புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய தமிழ் கொடியை கையில ஏந்தி கொண்டு நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்திட வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடிதல்லவே என்று போர்பரணி பாடிய தலைவர் கலைஞர் அவர்களே போட்டியிடுகிறார் என்றுதான் அது அர்த்தமாக அமைந்திட முடியும். SR பார்த்திபனை நீங்கள் வெற்றி பெற வைக்கிறீர்கள் என்று சொன்னால் உதயசூரியனை உருவாக்கி தந்த அறிஞர் அண்ணா வெற்றி பெறுகிறார் என்று பொருள். பார்த்திபன் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அண்ணாவினுடைய அன்பு தம்பியாம் நம்முடைய தலைவர் கலைஞர் வெற்றி பெறுகிறார் என்று பொருள். பார்த்திபன் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவனாக உங்கள் அன்போடு ஆதரவோடு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நான் வெற்றி பெறுவதாக பொருள்.
ஆக அந்த உணர்வோடு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்து நம்முடைய வேட்பாளர் SR பார்த்திபன் அவர்களை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உதயசூரியன் உதித்ததற்கு பிறகுதான் இந்த தமிழ் சமுதாயம் வெளிச்சத்தை பார்த்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தரப்பு மக்கள் கல்வியை கற்க முடிந்தது, வேலை வாய்ப்பை பெற முடிந்தது, தன்னம்பிக்கையை பெற முடிந்தது. நாம் மனிதர்கள் என்ற அந்த உணர்வை பெறுவதற்கு உதயசூரியன் சின்னம்தான் காரணமாக அமைந்திருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தின் அடிப்படையில் தான் பள்ளிகள் திறக்கப்பட்டன, கல்லூரிகள் உருவாகி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் பொறியாளர்களாக, இன்ஜினியர்களாக, மருத்துவர்களாக, வழக்கறிஞர்களாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய உதயசூரியன் சின்னம்தான். உயர்கல்வி பெற்றவர்கள் உன்னதமான இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய உதயசூரியன் சின்னம்தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சையத் அபி தெரு, அந்த தெருவிலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 1.5 ஆண்டு காலம் குடியிருந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு ஓங்கி வளர்ந்து கம்பீரமாக நிற்பதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தது இந்த சேலம் தான் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சியும் இணைத்து திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றம் 1944ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. அந்த 44ஆம் ஆண்டு அந்த பெயர் மாற்றம் நடந்த ஊர்தான் இந்த சேலம் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட அந்த நிலை உருவாகிய நேரத்தில் அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்திற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டது என்று சொன்னால் அண்ணாதுரை தீர்மானம் என்றே சூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, எப்படி 1.5 ஆண்டு காலம் இதே கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சையத் அபி தெருவில கலைஞர் குடியிருந்தார் என்று நான் சொன்னேனே. ஆக எந்த நிலையில் அவர் குடியிருந்தார் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையிலும் இந்த சேலம் மறக்க முடியாத ஊர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். திரைப்படத்திற்கு வசனகர்த்தாவாக அவர் வருகிற நேரத்தில், அந்த பணியை நிறைவேற்ற வருகிற நேரத்தில் இதே சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். ஆக தலைவர் கலைஞர் அவர்களை கதாசிரியராக உருவாக்கிய பெருமை இந்த சேலத்திற்கு உண்டு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட சேலத்திற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு, பார்த்திபனுக்கு, உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். பணிவோடு கேட்க விரும்புகிறேன், விரும்பி வேண்டி கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்களில் ஒருவனாக இந்த மேடையில் நின்று கேட்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய மகனாக நின்று உங்களுடைய இருகரம் குப்பி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறதோ, அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி இருந்த நேரத்திலும் சரி, அதற்கு பிறகு அவர் வழி நின்று பணியாற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை தலைமையேற்று வழிநடத்திய நேரத்திலும் சரி, சாமானிய மக்களுக்காக எத்தனையோ திட்டங்கள் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சிலவற்றை நான் தலைப்புச் செய்தியாக குறிப்பிட விரும்புகிறேன். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுறவு வங்கிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்
7,000 கோடி ரூபாய் ரத்து. காவேரி நடுவர் மன்றம் உருவாக்கியது. மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தியது. சமத்துவபுரங்களை அமைத்தது. இதே தாய்நாடு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியது. சுயமரியாதை திருமணம் செல்லும் என்ற சட்டத்தை நிறைவேற்றி தந்தது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை நிறைவேற்றி தந்தது. மாற்று திறனாளிகளை மேம்படுத்தியது. திருநங்கையர் வாழ்வியல ஒளியேற்றியது. மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கியது. அரசு ஊழியருடைய ஊதியத்தை உயர்த்தியது. ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்தது. சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு, நம்முடைய தாய்மொழியாம் செம்மொழி தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் நம்முடைய மதிப்பிற்குரிய தங்கபால் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருக்காலை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி புதிய குளிர் உருட்டாலையை தலைவர் கலைஞர் அன்றைக்கு பெற்று தந்தார்கள். அதே போல சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கல மருத்துவக் கல்லூரியை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மாற்றி தந்தது. சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்கள் பயன்படக்கூடிய வகையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், இப்படி பல திட்டங்களை நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக இதுபோல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று அவர்களால் ஒன்றையாவது சொல்லக்கூடிய தகுதிய அந்த திராணிய அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? சொல்லலாம். என்ன சொல்லலாம் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய சாதனைகள் வேதனைகளாக இருக்கும். என்னென்ன வேதனைகள் என்று கேட்டால், கொடநாட்டில் கொள்ளை, கொடநாட்டில் கொலை, குட்காவில் மாமூல், அதில் அமைச்சரும் சம்பந்தம் உண்டு, டிஜிபியும் அதில் உடன்பாடு உண்டு. இப்படி பல விவகாரங்கள். அதே போல மொத்த கான்ட்ராக்டுகளையும் தன் பினாமிக்கு கொடுத்து கல்லா கட்டுவது. தூத்துக்குடியில் 13 பேர்களை சுட்டு கொன்றது. பொள்ளாச்சியில பாலியல் சம்பவத்தில் ஆளுங்கட்சியினர் ஈடுபட்டிருப்பதை மூடி மறைப்பது. தெர்மாக்கோல் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சது. கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதியது. இது போன்ற சாதனைகள் தான். ஒரே நாளில் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செஞ்சது. IAS அதிகாரி முகத்தில் திராவகத்தை வீசியது. கவர்னர் மீது பாலியல் அவதூறு, முதல்வர் மீது கொலை குற்றச்சாட்டு. என்ன கொலை குற்றச்சாட்டு? கொடநாடு. கொடநாடு என்பது என்ன? மறைந்த அம்மையார் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மட்டுமல்ல, அவர் எப்பொழுதுமே ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ஓய்வெடுக்க உதகைக்கு செல்வது உண்டு. ஊட்டிக்கு. அங்கு கொடநாடு பங்களா, ஒரு ஆடம்பரமான மாளிகை, அங்கே ஓய்வெடுக்க செல்வது உண்டு. ஆக அந்த மாளிகையில் அவர் மறைந்ததற்கு பிறகு கொலை சம்பவம் நடந்திருக்கு. 1 2 4 கொலை. ஆக அதற்கு தொடர்ந்து 5 கொலை. ஆக 5 கொலைகள் அந்த கொடநாடு பங்களாவை ஒட்டி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமானவர்கள் யார்? இந்த விவகாரத்தை திமுக கழகத்தின் சார்பிலோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் சார்பிலோ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் சார்பிலோ அது முதலில் வெளிக்கொண்டு வரப்படல. அதை கொண்டு வந்தது, மக்களுக்கு அதை விளம்பரப்படுத்தியது. அதற்கு யார் உடந்தையாக இருந்தார்களோ, அந்த கொலைக்கு யார் யாரை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களே வெளிப்படையாக வந்து அந்த செய்தியை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்ததற்கு பிறகு அந்த கொடநாட்டில் இருக்கக்கூடிய 2000 கோடி ரூபாய் அதை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆக பணம் மட்டுமல்ல, சில ரகசியங்கள். என்னென்ன ரகசியங்கள்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில்
அதிமுகவில் இருக்கக்கூடிய அது ஓபிஎஸ் இருந்து இபிஎஸ் இருந்து அமைச்சர்கள் வரையில என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள், எங்கெங்கு ஊழல் செய்திருக்கிறார்கள், எங்கெங்கு சொத்துக்களை வாங்கி இருக்கிறார்கள், யார் யாரோடு பேசி பேரம் பேசி இருக்கிறார்கள், அந்த முழு விவரங்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் அதையெல்லாம் ஆதாரபூர்வமாக சேகரித்து அத்தனையும் கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்கிறார்கள். பென் டிரைவில் அதெல்லாம் பதிவாகி இருக்கு. அதெல்லாம் பத்திரமாக அந்த வீட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஆக அவர் மறைந்ததற்கு பிறகு அதை எப்படியாவது அங்கிருந்து கொண்டு வந்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக கேரள மாநிலத்திலிருந்து 11 பேரை தயாரித்தார்கள். இதை தயாரிப்பதற்கு யாரை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் கனகராஜ் என்கிற ஒரு டிரைவர். டிரைவர் என்றால் அவர் யாருடைய டிரைவர்? ஜெயலலிதாவுக்கு கார் ஓட்டிய டிரைவர். சில நேரங்களில் சசிகலாவுக்கும் காரை ஓட்டி இருக்கிறார். போயஸ் தோட்டத்தில் குடியிருக்கிற போதும் கார் ஓட்டி இருக்கிறார். அதே போல கொடநாட்டிலே வந்து ஓய்வெடுக்கிற நேரத்தில் அவர்தான் கார் ஓட்டுவார். ஆக அவர்தான் கனகராஜ். ஆக அவர் மூலமாக கேரள மாநிலத்திலிருந்து ஒரு 11 பேரை கூலிப்படையாக நியமித்து அதற்கு அவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபட செய்கிறார்கள். அப்படி அவர்கள் ஈடுபடுகிற போது அந்த பங்களாவிற்குள்ளே நுழைகிற நேரத்தில் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். தடுத்தது யார்? ஒரு காவலாளி, ஒரு வாட்ச்மேன். ஆக தடுத்த காரணத்தால் அவரை அடிக்கிறார்கள். அடித்த காரணத்தால் அவர் இறந்து விடுகிறார். ஆக இறந்து விட்ட காரணத்தால் அதை மூடி மறைக்க மேலும் ஒரு 4 கொலைகள் நடந்திருக்கு. கனகராஜ் எப்படி இறந்தார் தெரியல. ஆக அந்த கூலிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் 11 பேர்களில் சயன் என்பவர் ஒருவர். ஆக அந்த சயன் என்பவரை அவரையும் தீர்த்து கட்ட இவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதற்காக ஒரு முறை அவர் தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய மகளோடு அந்த சயன் என்பவர் காரிலே போய் கொண்டிருக்கிற போது ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்திலே சயன் தப்பித்து விடுகிறார். விபத்து என்றால் திட்டமிட்டு நடத்திய விபத்து, அது யதார்த்தமாக நடந்த விபத்து அல்ல. ஆகவே தீர்த்து கட்ட வேண்டும், குடும்பத்தோடு தீர்த்து கட்ட முடிவு செஞ்சு ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதிலிருந்து சயன் தப்பித்து விடுகிறார். ஆனால் அவருடைய மனைவி, அவருடைய மகள் சம்பவம் நடந்த இடத்திலே இறந்து விடுகிறார்கள். ஆக அந்த சயன் தான் இப்பொழுது வெளியிலே வந்து இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். ஆக அந்த சயன் ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து அதற்கு பிறகு ஜாமீனிலே வெளியிலே வந்திருக்கக்கூடியவர். அப்படி ஜாமீனில் வெளியிலே வந்திருக்கக்கூடிய அந்த சயன் தான் இந்த விவகாரங்களை எல்லாம் ஆதாரத்தோடு செய்தியாக பத்திரிகையாளர்களை, ஊடகத்துறையை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து பேட்டியாக தருகிறார். ஆக உள்ளே இருக்கக்கூடிய 2000 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய பென்டிரைவ், சில ஆதாரபூர்வமான சில ரெக்கார்டுகள், இதையெல்லாம் எங்கள் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் 5 கோடி ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும் என்று எங்களுக்கு பேரம் பேசப்பட்டது. பேசியது கனகராஜ். அந்த கனகராஜ் யார் சொல்லி செய்கிறார் என்று விசாரித்த நேரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக இந்த செய்திகள் வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இதுவரையில எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இதுவரையில சயன் சொன்னது தவறு. அது மட்டும் இல்ல, கனகராஜனுடைய இறந்து போன கனகராஜனுடைய சகோதரர், அவருடைய அண்ணன் தனபால், அவர் பேட்டி தந்திருக்கிறார். இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களாம் அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். எம்ஜிஆர் மன்றத்துடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் கனகராஜ். அவருடைய சகோதரர் தனபால் அவர்கள் திட்டவட்டமாக இது குறித்து விளக்கமாக செய்தியை வெளியிட்டிருக்கிறார். திட்டமிட்டு நடந்திருக்கிறது. ஆக இதற்கு முறையான விசாரணை தேவை என்ற செய்தியாளரிடத்தில் அவரும் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதுவரையில சயன் சொன்னதற்கும் அதே போல கனகராஜனுடைய சகோதரர் தனபால் சொன்னது விளக்கத்திற்கும் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையில ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டு இருக்கிறாரா? அல்லது தனபால் அவர்கள் மீது இதுவரையில் வழக்கு போட்டு இருக்கிறாரா? ஏன் போடல?
ஆக அமைதியாக இருக்கிற காரணத்தினால சந்தேகம் இன்னும் வலுக்கிறதா இல்லையா? இப்பொழுது கூட சயனை சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரம் வெளியில் இப்போ வந்ததற்கு பிறகு அடைச்சு வச்சது மட்டும் இல்ல, அங்க பல கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளை விட்டு கொஞ்சம் அமைதியாக இரு, இதெல்லாம் வெளியில சொல்லாத, இன்னும் கொஞ்சம் பணம் தருகிறோம் என்று சொல்லி மிரட்டப்படக்கூடிய அந்த செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை மட்டும் இங்கே தெரிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். விரைவிலே முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருகிற நேரத்தில் இந்த உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த உரிய தண்டனைக்குரியவர்களை சிறைகளை கொண்டு போய் அடைத்து வைப்பதுதான் முதல் வேலையாக நம்முடைய வேலையாக இருக்கும் என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக குறிப்பிடுகிறேன். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த பிரச்சனை குறித்து, இந்த கொடநாடு விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்துவோம் என்ற உறுதிமொழி தரப்பட்டிருக்கு. ஆக அந்த உறுதிமொழி விரைவில் நிறைவேற்றப்படும். ஊழல் செஞ்சிட்டு கைதானவர் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இப்போ ஊழல் மட்டும் இல்ல, கொலை செஞ்சிட்டு கைதாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரலாற்றில் படைக்க இருக்கக்கூடியவர் தான் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுமானால், ஆனால் தமிழ்நாட்டுக்கு அவமானம், தமிழக அரசியலுக்கு அவமானம், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானமாக வந்து சேர்ந்திருக்கிறது. அது மட்டும் அவருக்கு கீழே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஒரு கேபினெட் என்று சொன்னால் ஒரு கிரிமினல் கேபினெட் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. எப்படி இதை கிரிமினல் கேபினெட் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஓபிஎஸ் நிதித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதேபோல் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் மீது ஸ்மார்ட் சிட்டி ஊழல், அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதேபோல மின்துறை அமைச்சர் தங்கமணி, அவர் மீது நிலக்கரி ஊழல், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அவர் மீது குட்கா ஊழல், முட்டையிட ஊழல், மின் விளக்கு வாங்குவதிலே ஊழல். ஆக கமிஷன் இல்லாத இடமே இல்லை, கமிஷன் வாங்காத அமைச்சரை இல்லை, கரப்ஷன் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையில கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்ற அந்த நிலையிலே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் யாரிடத்தில் புகார் தர வேண்டும்? நியாயமா? லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடத்தில் தான் புகார் தரணும். புகார் தர முடியாது, காரணம் அவர் மீதே புகார் இருக்கு இப்போ. சரி, அதற்கு மேல யார்? டிஜிபி ராஜேந்திரன். ஆக தலைமை காவல்துறையினுடைய அதிகாரி டிஜிபி, அவர் மீது இன்றைக்கு குட்கா ஊழல் இருக்கு. ஆக அவரிடத்திலும் புகார் தர முடியாது. சரி, அதற்கு மேல யார்? தமிழகத்தினுடைய ஆளுநர், கவர்னர். ஆக அவரிடத்திலும் தர முடியாது, காரணம் அவர் மீதே நிர்மலா விவகாரம் இருக்கு. அதனால் அங்கேயும் போக முடியாது. சரி, அதற்கு மேல யாரிடத்துல? பிரதமர் மோடி இடத்துல, அங்கேயும் போக முடியாது, காரணம் அவர் மீதே ரஃபேல் ஊழல் விவகாரம் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆகவேதான் அவர்களிடத்திலெல்லாம் புகார் தர முடியாது. அதனால்தான் இப்பொழுது உங்களிடத்திலே புகார் தந்து வந்திருக்கிறோம். அந்த புகாரை நீங்கள் பரிசீலித்து அதற்குரிய தண்டனையை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொன்னால், இந்த சேலம் தொகுதியுடைய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர், முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக 2 பேர் சேர்ந்து தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ புதுசா மூணாவது ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறார். இப்போ யாருன்னு தெரியும் உங்களுக்கு? பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்கள், பெரிய ஐயா அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 5 வருஷமா நாம கூட இப்படி திட்டினது கிடையாது. ஆளுங்கட்சி அதிமுகவை பார்த்து திட்டாத திட்டே கிடையாது. அவ்வளவு திட்டு, கேவலமான முறையில் திட்டு, அப்படியெல்லாம் திட்டி திட்டி தீர்த்திட்டு இப்போ கூட்டு சேர்ந்திருக்கிறார்.
ஏன்னா கேட்டதெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கு. அவருக்கு சீட்டு மட்டுமா கிடைச்சிருக்கு? எல்லாம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை கேட்டதை விட அதிகம் கூட கிடைச்சிருக்கலாம். ஆக அதற்காக ஒரு கூட்டு. இதே கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய பெரியய்யா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி, அந்த அம்மையார் கொள்ளையடித்து இருக்கக்கூடிய அந்த ஊழல்களை, அந்த விவகாரங்களை பற்றியெல்லாம் அவர் புத்தகமாகவே அச்சிட்டு அதிமுகவின் கதை என்ற அந்த தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார். கவர்னரிடத்தில் போய் மனு தந்திருக்கிறார்கள். அதிலே கையொப்பமிட்டு அந்த மனுவை தந்திருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், தான் கொள்ளை அடிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒரு முதலீடாக வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவியை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சொன்னது நான் அல்ல, பெரியய்யா சொன்னது. கடவுள் இல்லை என்று சொன்ன முதலமைச்சர்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடவுள் உண்டென்று நிலையிலே இருந்த முதலமைச்சர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இதையும் சொன்னது நான் அல்ல, பெரியய்யா சொன்னது. எடப்பாடிக்கும் மணியடிக்கக்கூடிய பூசாரியாக இப்ப புதுசா 2 பூசாரி, அதுதான் பெரியய்யா சின்னையா. மணியடிக்கிற பூசாரியாக இன்றைக்கு கிளம்பி இருக்கிறார்கள். நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் அமைந்திருக்கிறது என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஏறக்குறைய 2-3 ஆண்டு காலமாக மக்களுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சு, அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும், அவர்கள் செய்கிற தவறுகளை, ஊழல்களை, லஞ்ச லாவண்யமிக்க செய்திகளை அறிந்து புரிந்து நாம் அதற்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் பிரச்சனையா போராடுகிறோம். நெசவாளர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறதா ஓடோடி வருகிறோம். அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையா செவி சாய்க்கிறோம். வீதிக்கு வந்து போராடுகிறோம். சாலை மறியல் நடத்துகிறோம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறோம். மறியல் செய்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம். விவசாயிகளுக்காக வழிநடை பயணத்தை நடத்தணும். ஆக கடந்த 2-3 ஆண்டு காலமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய அந்த அமைப்பு தான் இன்றைக்கு கூட்டணியாக தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடிய நிலையில நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இது ஒரு கொள்கை கூட்டணி. ஆனால் இன்றைக்கு எதிரணிகள் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது கொள்கை கூட்டணி அல்ல, பேரத்தின் அடிப்படையிலே நடந்திருக்கக்கூடிய கூட்டணி. ஆக அதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆகவேதான் நான் தெரிவிக்க விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நான் வெளியிட்டு விட்டுத்தான் என்னுடைய பிரச்சார பயணத்தை நான் தொடங்கினேன். இதோ என் கையில் அந்த புத்தகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற நேரத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற கூட்டணி ஆட்சி மத்தியில் அமைகிற நேரத்தில் நாம் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் இந்த அறிக்கையில தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதில் ஒன்று முக்கியமான ஒன்று, சென்னை சேலம் 8 வழி பசுமை விரைவு சாலை அமைக்கக்கூடிய திட்டத்தை காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆக 5 மாவட்டங்களுடைய விவசாயிகள் இதனால் மிக மோசமான நிலைமைக்கு, கடுமையான அளவிற்கு அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? 8 வழிச்சாலை அமைக்கிற காரணத்தால் 8000 ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்படுகிறது. 300 ஏக்கர் வனநிலங்கள், 8 மலைகள் அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. 10,000ற்கு மேற்பட்ட கிணறுகள், 154 பெரிய ஏரிகள், 314 சிறிய குளங்கள், 20 பள்ளிகள், 250க்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த கோவில்கள், 30,000 தென்னை மரங்கள், 4,000 கிணறுகள், 6,700 ஆழ்துளை கிணறுகள், 28,000 குடியிருப்புகள் அழிக்கப்படும் என்று புள்ளி விவரம் எடுத்து சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில
பல்லாயிரக்கணக்கான மக்களின் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கமிஷனுக்காக நிறைவேற்றியே தீருவோம் என்று அந்த பிடிவாதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை மரங்களை எல்லாம் இன்றைக்கு வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார். விவசாயிகளிடம் உள்ள 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தையும் இன்றைக்கு பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க சென்றால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள் என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் நாம் தெளிவாக சொல்லுகிறோம். 5 மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் ஏற்காத சென்னை சேலம் 8 வழி விரைவுச்சாலை திட்டம் ரத்து செய்யப்படும் என்று இந்த அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் மாற்றாக சென்னை சேலம் இடையே ஏற்கனவே உள்ள நெடுஞ்சாலைகள் சாலைகள் அனைத்தையும் சாலைகளின் இருபுறமும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலத்தை பயன்படுத்தி அகலப்படுத்தவும் மேம்படுத்தவும் உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியை நாம் அளித்திருக்கிறோம். அதேபோல் கைத்தறி துணிகளின் விற்பனை அதிகரிப்பதற்கு 2 லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கக்கூடிய நகரங்களில் கவின்மிகு காட்சியகங்கள் அமைக்கப்படும். கழக ஆட்சியில் நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்ட 100 யூனிட் இலவச மின்சாரம் இந்தியா முழுவதும் உள்ள கைத்தறி நெசவாளருக்கு வழங்கப்படும். சேலத்தில் பறக்கும் ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். சேலத்திலிருந்து அருகில் உள்ள நகரங்களுக்கு ரயில் பேருந்துகள் மற்றும் டீசல் மின்சார பெட்டிகள் DEMU வசதிகள் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சேலம் விமான நிலையத்தில் இரவு நேரத்தில் விமானங்கள் வந்து இறங்கு போதுமான வசதிகள் இல்லை. திருப்பூர், கரூர், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சிக்கு உதவிடக்கூடிய வகையில் சேலம் விமான நிலையம் மேம்படுத்தப்படும். மத்திய அரசு பணிகளில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்க திமுக வலியுறுத்தும் என்று மிக தெளிவாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். ஆகவே அதை தொடர்ந்து இன்னும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருப்பது விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. அதேபோல் நீண்ட நாள் கோரிக்கை, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நான் இந்த உறுதிமொழியை தந்திருந்தோம். மாணவர்களுடைய கல்வி கடன், அந்த கல்வி கடனும் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, 5 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, சிலிண்டர் விலை குறைக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை கட்டுப்படுத்தப்படும், கேபிள் கட்டணம் டிவி கேபிள் கட்டணம் குறைக்கப்படும், வேளாண் துறைக்கென்று தனி பட்ஜெட் உருவாக்கப்படும், தொழிலாளர் ஓய்வூதியம் உயர்த்தப்படும், மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும், தனிநபர் வருமான வரம்பு அதிகரிக்கும், வருமான வரிக்கான வரம்பு அதிகரிக்கப்படும், ஜிஎஸ்டி வரிய முற்றிலும் மாற்றி அமைக்கப்படும், தனியார் துறையில இடஒதுக்கீடு, கிராமப்புற பெண்களுக்கு தொழில் தொடங்க ரூபாய் 50,000 வட்டியில்லா கடன் வழங்கப்படும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் வழங்கப்படும், மத்திய மாநில அரசின் காலி பணியிடங்கள் உடனே நிரப்பப்படும். இப்படி பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இது ஏதோ அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு போல் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் அவங்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அறிவிப்புன்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க நினைச்சு பாருங்க, ஆட்சியில் இருப்பது யார்? ஜெயலலிதாவை தொடர்ந்து அதற்கு பிறகு OPS, இப்போ EPS, தொடர்ந்து 5-6 வருஷமா 7 வருஷமா இவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக 7 ஆண்டு காலமாக நாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அரியலூரில் ஒரு அரிஜன வகுப்பை சார்ந்த ஒரு மாணவி அனிதா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார். என்ன காரணம்?
இந்த நீட் தேர்வு தான். இன்னும் அதற்காக பல ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் டாக்டராக மருத்துவர்களாக வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் பல முறை நான் பேசியிருக்கிறேன். நேரமில்லா நேரத்தில் மட்டுமா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசியிருக்கிறேன், ஒத்திவைப்பு தீர்மானத்தில் பேசியிருக்கிறேன், நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசுகிற போது பேசியிருக்கிறேன். எப்போ வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நான் இதை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக நான் மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டது. சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு 2 தீர்மானங்கள் கண்துடைப்புக்காக போட்டார்கள். ஆளுங்கட்சி அதிமுக தீர்மானம் கொண்டு வருகிறது, அதை நாம் ஏற்கக்கூடாது என்று அரசியல் பார்க்கல. இது மாணவர்கள் பிரச்சனை. ஆகவே இதில் நாம் ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு ஆதரிச்சோம். ஏகமனதாக தீர்மானம் 2 முறை நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எங்க கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். சரி, அனுப்பிய தீர்மானம் என்ன நிலையில் இருக்கு? டெல்லியில் மத்திய அரசு என்ன செய்யணும்? ஜனாதிபதிக்கு அனுப்பி அதை ஒப்புதல் பெறணும். பெற்றார்களா? இதுவரை கேட்டார்களா? தேர்தலுக்காக இப்பொழுது அடிக்கடி மோடி தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு போறாரு. இதே முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் எத்தனை முறை டெல்லிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எதற்காக? என்ன காரணம்? இந்த நீட் பிரச்சனை பற்றி பேசவா? பேசி இருக்கிறார்களா? கிடையாது. ஆனால் இப்பொழுது நீட்டை ரத்து செய்வோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறீர்கள். அதற்கான பயிற்சி வகுப்புலாம் நடந்துகிட்டு இருக்குப்போ. இன்று காலையில் எனக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அடுத்த ஆண்டுக்கு தயாராயிடுச்சுன்னு இப்ப செய்தி வந்துட்டு இருக்கு. ஆக இப்படியெல்லாம் செஞ்சுட்டு தேர்தல் அறிக்கையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்ற, குறிப்பாக இளைஞர்களை ஏமாற்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்களே தவிர வேற அல்ல. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறாரோ அதில் தலைப்புச் செய்தியாக 2 வரியை சொல்லுவார்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஆக இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கலைஞரின் மகனான ஸ்டாலினும் சொல்லுகிறேன், சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். ஆக நாடு நலம் பெறுவதற்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு தொண்டனாக இருந்து பணியாற்றக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் பார்த்திபன் அவர்கள் உங்களிடத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, நீண்ட நேரமாக கொளுத்துகின்ற வெயிலில் நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய காரணத்தால் இன்னும் அதிக நேரம் உங்களை கொடுமைப்படுத்த விரும்பல. ஏற்கனவே இந்த ஆட்சியினுடைய கொடுமையை உங்களால் தாங்க முடியல. அந்த கொடுமையை சந்திக்கிற போது இந்த கொடுமை உங்களுக்கு பெரிதாக இல்லை என்று சொன்னாலும் நான் உங்களை துன்பப்படுத்த விரும்பல. எனவே உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள், பார்த்திபன் அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.